நாளைக்கு இந்த நாடு ஒன்றுக்குள் ஒன்று மோதுகிற ஒரு சூழலை உருவாக்கி விடாமல் சட்ட ரீதியாக பொறுமையாக அண்ணன் தனியரசு போன்று அறத்தின்பால் சீற்றம் கொண்டவர்களை எல்லாம் உங்களுக்கெல்லாம் நீதி பரிபாலனத்தின் அடிப்படையில் நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இதில் குற்றம் செய்த அத்தனை பேரும் கண்டிப்பாக சொல்லுகிறேன், எந்த இடத்திலும் இருந்து மாண்புமிகு முதலமைச்சரின் இரும்பு பிடியிலிருந்து தப்பவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் உறுதியாக சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அதாவது அண்ணாவின் பாதையில் சொல்வதாக இருந்தால் his steps are measured. ரொம்ப பொறுமையா. எங்களுக்கும் உங்களை மாதிரி ஆத்திரம் வருது, கோபம் வருது, இவருக்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து தலைவர் பேசணுமான்னு கூட யோசனை வருது. ஆனால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் அவர் பெறுகிற வெற்றி இருக்கிறது அல்லவா, இந்த தமிழ்நாட்டிற்கும் சேர்த்து அந்த வெற்றி வருகிறது. எனவே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் திமுகவின் தலைவராக மட்டுமல்ல தமிழ்நாட்டின் தலைவராகவும் இருந்து பொறுமையாக வெற்றி களத்திற்கு இட்டு செல்கிறார். நாம் வெற்றி களத்தில் சந்திப்போம்.